ஹலோ கேஸ். உமன்ஸ் கிரிக்கெட்டை விட மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு தான் மவுஸ் அதிகம். அதுக்கு காரணம் மென்ஸ் கிரிக்கெட் டீம் உமன்ஸ் கிரிக்கெட் டீமை விட பல மடங்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஆனால் 2017க்கு பிறகு மக்கள் உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியாக 2025 நடந்த மகளிர் உலகக்கோப்பையை இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மகளிருக்கான உலகக்கோப்பை 1973 முதல் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை 13 உலகக்கோப்பை நடந்து முடிஞ்சிருக்கு. வீடியோவில் நம்ம மகளிர் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற டீமை பற்றி பார்க்க போகிறோம். முதல் உலகக்கோப்பை 1973 இங்கிலாண்டில் நடந்துச்சு. இதில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உட்பட 7 டீம்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் இடையே நடந்துச்சு. இதில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் உலகக்கோப்பையை தட்டி சென்றது. இரண்டாவது உலகக்கோப்பை 1978 இந்தியாவில் நடந்தது. இதில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, இந்தியா என 4 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடந்தது. இதில் ஆஸ்திரேலியா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்களது முதல் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. மூன்றாவது உலகக்கோப்பை 1982 நியூசிலாண்டில் நடந்தது. இதில் புதிதாக இன்டர்நேஷனல் 11 என்று ஒரு அணி மட்டும் சேர்க்கப்பட்டு மொத்தம் 5 அணிகள் இந்த உலகக்கோப்பையில் கலந்து கொண்டன. இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்தது. இதில் ஆஸ்திரேலியா அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்களுடைய 2வது வேர்ல்டு கப்பை வின் பண்ணது. 4வது உலகக்கோப்பை 1988 ஆஸ்திரேலியாவில் நடந்தது. இதில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து உட்பட 5 அணிகள் கலந்து கொண்டன. இந்த உலகக்கோப்பையில் இந்தியா பங்கேற்கவில்லை. இறுதிப் போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்தது. இதில் ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி பெற்று தங்களது 3வது உலகக்கோப்பையை வென்றது. 5வது உலகக்கோப்பை 1993 இங்கிலாந்தில் நடந்தது. இதில் நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, அயர்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், டென்மார்க், நெதர்லாந்து உட்பட 8 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டி இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில் நடந்தது. இதில் இங்கிலாந்து அணி 67 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்களுடைய 2வது உலகக்கோப்பையை வென்றது. 6வது உலகக்கோப்பை 1997 இந்தியாவில் நடந்தது. இதில் மொத்தம் 11 அணிகள் கலந்து கொண்டன. அவை குரூப் ஏ, குரூப் பி என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இதில் குரூப் ஏவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அயர்லாந்து, டென்மார்க், பாகிஸ்தான் அணியும், குரூப் பியில் நியூசிலாந்து, இந்தியா, நெதர்லாந்து, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இருந்தன. இதில் இறுதிப் போட்டி நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடந்தது. இதில் ஆஸ்திரேலியா அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்களுடைய 4வது உலகக்கோப்பையை வென்றது. 7வது மகளிர் உலகக்கோப்பை 2000 வருடத்தில் நடந்தது. நியூசிலாந்தில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 8 அணிகள் கலந்து கொண்டன. இதில் அரையிறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவும், இந்தியாவும், நியூசிலாண்டும் தகுதி பெற்றன. இறுதிப் போட்டி நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடந்தது. இது நியூசிலாந்து அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்களுடைய முதல் உலகக்கோப்பையை வென்றது. 8வது மகளிர் உலகக்கோப்பை 2005 சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தது. இதில் மொத்தம் 8 அணிகள் கலந்து கொண்டன. இதில் அரையிறுதியில் தகுதி பெற்ற அணிகள் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து. இறுதிப் போட்டி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடந்தது. இதில் இந்திய அணி முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்தது. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி 98 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தங்களுடைய 5வது உலகக்கோப்பையை வென்றது. 9வது மகளிர் உலகக்கோப்பை 2009 ஆஸ்திரேலியாவில் நடந்தது. இதில் மொத்தம் 8 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டி நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடந்தது. இதில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்களுடைய 3வது உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. 10வது உலகக்கோப்பை 2013 வருடத்தில் இந்தியாவில் நடந்தது. இதில் மொத்தம் 8 அணிகள் கலந்து கொண்டன. இதில் அரையிறுதிக்கு வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகள் தகுதி பெற்றன. இதில் இறுதிப் போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இடையே நடந்தது. இதில் ஆஸ்திரேலியா அணி 114 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தங்களுடைய 6வது உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. 11வது உலகக்கோப்பை 2017 வருடத்தில் இங்கிலாந்தில் நடந்தது. இதில் மொத்தம் 8 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் தகுதி பெற்றன. இதில் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடந்தது. இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி 9 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்களுடைய 4வது உலகக்கோப்பையை வென்றது. 12வது மகளிர் உலகக்கோப்பை 2022 நியூசிலாந்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 8 அணிகளில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி 71 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தங்களுடைய 7வது உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. 13வது மகளிர் உலகக்கோப்பை 2025 இந்தியாவில் நடைபெற்றது. இதில் 8 அணிகள் கலந்து கொண்டன. அரையிறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதின. இதில் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் முன்னேறியது. இறுதிப் போட்டியில் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று
தங்களுடைய முதல் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. நீங்கள் கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.